ஆனால் வாசித்து பாருங்கள், தேவன் கூட இருந்தவர்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை இழந்து நம்பிக்கையற்றவர்களாய் போனார்கள். ஆனால் எத்தனையோ பேரை நான் சொல்லுவேன், அதுவே செய்தியாகிவிடும். Today I would tell of many people who have been with God but who have lost everything in their life. They have lost even their hope. But if I keep on telling about them, it will become a sermon again. உங்கள் வாழ்க்கையில இழப்பு வந்துட்டதனால, it's just because you've encountered loss. நீங்கள் ஒரு வழி தெரியாம திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால, it's because you're wandering around not knowing the way. எதிரிகள் உங்களுடைய பலனெல்லாம் கொள்ளையடிச்சிட்டதனால, it's because your enemies have looted all your harvest. கர்த்தர் என்னை விட்டு போய்ட்டார் நினைக்காத. Don't ever think God has departed from me. ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். God will never leave us. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு இருக்கிறார். He said, I will be with you until the end of this world, and he will be with us. சூழ்நிலைகளை பார்த்து, not looking at the situation, நடக்கிற காரியங்களை பார்த்து, looking at the things that are happening, மற்றவர்கள் நம்மை சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை பார்த்து, looking at the accusers that other people speak against us, கவலையே படாதீர்கள். do not worry about it. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Keep praising the Lord. Lord is என்னை with me. ஒருபோதும் கைவிடவே மாட்டார். He will never forsake me. அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். He will never depart from me. அவர் என்னை தேற்றுவார். He will comfort me. தைரியமாய் சொல்லலாம். You can say boldly, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். தைரியமா சொல்லுங்க. கன்மலை மேல் உயர்த்துவார், உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார். சொல்லுங்க. கன்மலை மேல் உயர்த்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். என்ன உயர்த்துவார்? கன்மலை மேல் உயர்த்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார், நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். God will surely lead us and God will surely lift us up. சூழ்நிலைகள் என்ன சொல்லட்டும், No matter the situation may speak out anything. believe தேவன் நீ இழந்தவைகளை எல்லாம் உனக்கு திரும்ப தருவார். But you believe that God will restore you whatever you are lost.